2 நாளாக நம்ம தமிழக மக்களை எல்லாரையுமே வந்து வேதனைப்படுத்திட்டு இருக்கிற விஷயம் வந்து கோயம்புத்தூரில் ஒரு 5வது படிக்கிற நடந்த அந்த கொடுமை தான். 2 தெரு நாய்ங்க, நாய்ங்கன்னு கூட அவங்கள சொல்லக்கூடாது. ஏன்னா நாய்ங்க எந்த நாயும் வந்து குட்டி நாய்ங்களை வந்து இது மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்க்குறதில்ல. நாயின்னு சொல்கிறது வந்து நாய்ங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. ஆனால் இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததே அந்த குழந்தையோட அம்மா தான். அவங்க வந்து கடுமையான போதையில் இருந்தாங்க. ஏற்கனவே வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த சிறுமியை நல்ல கார்த்தி அவனுக்கும் ஏற்கனவே வந்து நல்ல பழக்கம், வீட்டுக்கெலாம் வருவான், அவன் தான் சரக்கு வாங்கி கொடுத்து இவங்களை குடிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை அவங்க பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன், நீங்களும் எல்லோரும் பாருங்கள். இது உண்மையா பொய்யா அப்படின்னு விசாரிக்க வேண்டியது வந்து அரசாங்கம் தான். ஒருவேளை இந்த அம்மா அந்த பக்கத்து வீட்டு அம்மா சொல்கிற மாதிரி அந்த குழந்தையோட அம்மா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு காரணம்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஒரு தண்டனை தரணும். சமுதாயத்தில் ஆண்கள் குடித்தாலே வந்து அது வந்து சீரழிவு நோக்கு தான் போகும். பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அலர்ட்டை வந்து நம்ம தமிழகத்துக்கு அடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த போதை கலாச்சாரத்துக்கு தமிழக அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்களே பாருங்கள், இது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக விசாரிச்சிங்களா? எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு வந்து நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்காந்துருக்காங்க. வந்து இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? 5 மணிக்கு தொலைஞ்சு போனது அந்த பொண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு போதையில் இருந்தாங்க. நாங்கள் போய் எழுப்பினோம், எந்திரிக்கவே கிடையாது. காலையில் தான் அந்த பொண்ணுக்கே தெரியும், தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்கள் போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா இந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு ஷாப்பில் வந்து வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவர் அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆள் தான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மக்கா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். அதுதான் உண்மை. அதுக்காக போராட்டம் பண்ணி நான் அந்த பொண்ணுக்கு தான் நியாயம் கேட்டு போராடணும். முதலமைச்சர்கிட்ட கோச்சுக்கிறாங்க எல்லாம். கோவிக்கிறக்க நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில் இருப்பார். நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்போ நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை போலீஸ் தெரியுங்களா, அவங்கள பசியில் ஒரு டீ பச்சை தண்ணி கொடுக்காத அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து பேட்டி எடுத்திருந்தா தானே தெரியும். மறியல் பண்ணது சூலூரில், நடந்தது பாரதிபுரத்தில். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட பேர் வெளியில் உட்காந்து நாய் மாதிரி காத்து கிடக்குறாங்க. அதுக்கு நீதி தான் கேட்டு போராடணும், செய்யணும். என் பிள்ளைக்கு தக்க தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்கள் விசாரிக்கணும். எந்த ஒரு தாய் வந்து ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் காணாம போனாலே நம்ம வந்து வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. இந்த பொண்ணுக்கு காலையில் தான் தெரியும். தெரியற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த நிலைமையில இல்லை. அவங்க வீட்டுக்காருக்கும் ஒன்றுமே தெரியாது, பாவம். எல்லாரும் என்னமோ சொல்கிறாங்க, கடத்திட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் பெத்த தாய் என்ன பண்ணியிருக்கணும்? தேடி இருக்கணும்ல. ஏன் அந்த அம்மாவை ஏன் எங்கே போச்சு? தேடாம எங்கே போச்சு? பிள்ளை விட்டுட்டு ஏன் அந்த அம்மா பேட்டி எடுத்து கீழே வந்து என்னமோ சொன்ன மாதிரி நீ எங்கம்மா போன இப்போதான் முட்டாய் வாங்க தெரியாத ஆள் கூட பொண்ணு போகுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. இந்த ஊரே பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பச்சை தண்ணி இல்லாமல் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கை குழந்தைய வந்து நம்ம பாதுகாப்பு பண்ணுறது எப்படி தெரியுங்களா? அதெல்லாம் சொன்னால்தான் வந்து அவங்களுக்குலாம் இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியாது. இல்லாமல் இருக்காங்க பாருங்க. ஏகப்பட்ட பேர் குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியும். லீவுக்கு வந்த பொண்ணுங்க, பாட்டி வீட்டில் வளர்ந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. கை குழந்தைகளை தூக்கி வச்சு நாங்கள்லாம் கொஞ்சம் பொண்ணுங்க. தக்க தன்மானம் வேணும் அவங்களுக்கெல்லாம். கொடுப்பாங்க ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா. என்ன எதிர்பார்த்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் நீதி வழங்குங்க. என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சார். உங்கள் கையில் நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. வந்து நீதி தான் எங்களுக்கு தேவை. அடுத்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது. பொண்ணை நீங்கள் விசாரிங்க. மெயின் அதுதான். எல்லாரும் கமாண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க நியூஸில். அந்த பொண்ணு பேட்டி எடுத்துட்டு என்ன தெரியும் அந்த பொண்ணு சொல்லிவிட்டா எல்லாம் அடிச்சு விட்டுட்டே இருப்பீங்களா? வந்தாங்க, விசாரிச்சாங்க, போட்டு தாக்குனாங்க, நல்லா தாக்குனாளுங்க. அவங்க மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சாங்க. நேரடியாகவே நாங்களாம் பார்த்தவங்க தான். ஒரு பழக்கம் இல்லாத ஆள் கூட எந்த பொண்ணுமே போகாதுங்க. இதுதான் உண்மை. ஒரு பெத்த தாய்க்கு 5 மணிக்கு காணாம போச்சுங்க, விடிய காலையில் தான் தெரியுதுன்னா என்ன நிலமையில இருந்துருப்பா? நீங்கள் யோசனை பண்ணுங்க மக்கள். 10 நிமிஷம் காலையிலனால உயிர் போகுது. பேட்டி கொடுக்குறியா? நல்ல முறையில் கொடு. இந்த சூழ்நிலை உண்மையை சொல்லி கொடு, தெரியட்டும். அந்த நிலைமையில தான் இருந்தேன், அதனாலதான் என் பிள்ளை தவற விட்டுட்டேன். ஆண் வந்து வேலைக்கு போறான்னா பெண் நம்பி தான் நம்ம வேலைக்கு போறது. பிள்ளைகள் வந்து நம்ம ஒய்ஃப் காப்பாத்துவா, பாப்பா நல்லபடியா இருப்பான்னு. அதையவே நீ தொலைச்சிட்ட பவி. அவ்வளோ வேதனைங்க. என்ன பேசுறதுன்னு கூட வாய் வளரும். இந்த மாதிரி ஒரு புதருக்குள்ள போட்டுருக்கான் பாருங்க. இது கேட்டு போராடு. சன்மானம் வேணா? சன்மானம் வெக்கமால இப்படி கேட்கறக்கு? பிள்ளைய இழந்துட்டோம், எனக்கு எதுக்குடா சன்மானம் தன்மானன்ட்டு? எனக்கு நீதி கொடுங்கடான்னு சொல்லி இல்லை, எங்கள் மக்கள் முன்னாடி நிறுத்துங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்.
நிறைய வாய் புசாம இவங்கெல்லாம் வந்து இப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. புள்ள எங்கள் புள்ள தானுங்க அப்படின்னு எல்லா ஊருக்காரங்களும் எங்கள் புள்ளன்னு அப்படி சொல்லிக்கிறோம். பெத்த தாய்க்கு அந்த மாதிரி துடிப்பு இல்லையா? பெத்த தகம்படம் இருக்கிற அளவுக்கு கூட அவளுக்கு இல்லைங்க. ஓப்பனாக அதாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நியூஸில் வந்து கரெக்டாக அந்த பொண்ணை விசாரிங்க. சும்மா மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆகுனா வந்து எது சொன்னாலும் மடையாட்டி செய்தியை போட்டாதீங்க. கரெக்டான செய்தியாக மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள். அதுதான் உண்மை. பிள்ளையை தவற விட்டுட்டா. இந்த அம்மா பேசியிருக்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. ஆனால் உண்மையாக இந்த விஷயம் அந்த அம்மா ஒருவேளை அந்த அம்மா சொன்ன மாதிரி குடிச்சிட்டு போதையில் கடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்த மாதிரிங்க. ஏன்னா ஆம்பளைங்க குடித்தாலே வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இதில் பொம்பளைங்களும் சேர்ந்து குடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டு சமுதாயம் வந்து அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது வந்து இப்படியே நீடிச்சுது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம தமிழ்நாட்டு மக்களையும் ஏன் நம்ம குழந்தைங்களை கூட காப்பாற்ற முடியாது. அப்பாவும் அம்மாவும் குடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க சின்ன வயசுலேயே இது தப்பு இல்லை, குடிக்கிறது வந்து ஒரு கலாச்சாரம் அப்படின்னு நினச்சிட்டு சின்ன வயசுலேயே பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அப்பாவும் அம்மாவும் குடித்தது போக நாமளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே வந்து குடிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரசாங்கம் கண்டிப்பாக வந்து இந்த போதைப் பொருட்களை மதுவை கண்டிப்பாக வந்து தடை பண்ணணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.